ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த பைனரி அல்ஜிப்ரா அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். ஓகே, ஹவு டு எக்ஸ்பிரஸ் the Boolean variables in the form of Boolean expressions, that is logical expressions. ஸோ அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு சர்க்யூட் டிசைன் பண்ணுறது எப்படி அப்படின்றத வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் சர்க்யூட்ஸ். இனிமேல் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சர்க்யூட்ஸ் எப்படி டிசைன் பண்ணிக்கிறது. ஸோ தேவையானன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்கணும், ஒரு சர்க்யூட் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதுன்னா அந்த சர்க்யூட் எந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றத அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்ம சர்க்யூட்ஸ் எக்ஸ்பிரஷன் எழுதி அந்த சர்க்யூட்ஸை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு மேஜர்லி two types. One is combinational logic circuits and another is sequential logic circuits. So combinational logic circuits and sequential logic circuits, what are the differences அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்ஸ்ன்றது வந்து டைம் சென்ஸ் இல்லாமல் வேலை செய்யும். ஓகே, ஸோ நம்ம இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட் இட் வில் ப்ரொவைட் த கரஸ்பாண்டிங் அவுட்புட் at any time. ஸோ ஒரு டைம் சென்ஸ் இல்லாமல் வேலை செய்யும். அஃப்கோர்ஸ் அது கூட டைம் சென்ஸோட வேலை செய்ய வைக்கலாம், பட் டைம் சென்ஸ் இல்லாமல் வேலை செய்யும். ஓகே, ஸோ தேர் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட், their name itself expressing the operation that are achieved by combining more number of logic circuits, that is numerous logic circuits. Okay, so logic gates I think. Okay, so இப்போ இந்த லாஜிக் கேட்ஸ் இருக்கிற லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதுதான் வந்து காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்ஸில் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து ஜஸ்ட் அந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் மட்டும்தான் பார்க்குறோம். அது வந்து டைம்லி மேனரில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது இங்கே பார்க்க தேவையில்லை, பட் அது கூட டைம் இருந்தால் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட் அப்படின்னு சொன்னால் அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இட் ஹேஸ் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் as well as number of outputs. Okay, so every output expression, output has its own expression of input literals, either in sum of product form or in product of sums forms. Okay, so that means இது வந்து அந்த காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்ஸ்ன்றது வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது இட் வில் கிவ் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ், n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ். ஸோ ஒவ்வொரு அவுட்புட்டுன்றது வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனும் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மோர் தென் ஒன் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றது கிடையாதுங்க. ஓகே, n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கலாம், ஒன்லி ஒன் அவுட்புட் கூட இருக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஏ காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட். ஓகே, ஸோ இங்கே நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே ஒன் ஆர் மோர் தென் ஒன் அவுட்புட்ஸ் கேன் பி அச்சீவ். ஸோ ஒவ்வொரு அவுட்புட்டும் வந்து ஒவ்வொரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் according to our requirement. Okay, so this is the combination logic circuit general form, general structure. Okay, so in the box இருக்குல்ல, rectangular box, அதுதான் வந்து சர்க்யூட் கண்டெய்னர். ஓகே, ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ள என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம இந்த லாஜிக் கேட்ஸ் 7 நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாஜிக் கேட்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, 7 நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட பேசிக்கலி 3 நம்பர் ஆஃப் பேசிக் லாஜிக் கேட்ஸ். தேர் ஆர் 3 லாஜிக் கேட்ஸ் ஆர் கால்ட் பேசிக்ஸ். ஓகே, வாட் ஆர் தே? அண்ட், ஆர் அண்ட் நாட் கேட்ஸ். ஸோ இந்த 3 நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்ஸ் அச்சீவ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ்
அந்த கம்பைன் லாஜிக் கேட்ஸ் கூட யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அவுட்புட் கொடுக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய சர்க்கியூட்ஸ், எனி சர்க்கியூட்ஸ் கேன் பி டிசைன்ட் யூஸிங் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாஜிக் கேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம இந்த டாபிக் வைஸ் பார்த்துட்டு வரும்போது சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடர் சர்க்கியூட், அதாவது ஒரு 2 பைனரி நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுற ஒரு சர்க்கியூட். ஓகே, அதாவது PBA அப்படின்னு சொல்லுவாங்க, பேரலல் பைனரி ஆடர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய சர்க்கியூட். ஓகே, ஸோ 2 பைனரி நம்பர்ஸ் நடுவில் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் இது 2 ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், நாட் ஆப்ரேஷன், XOR, XNOR, எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சர்க்கியூட்ஸை வந்து இங்கே காம்பினேஷன் லாஜிக் டிசைனை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ்லாம் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடர் அப்படின்னு சொன்னால் இட் கேன் பர்ஃபார்ம் த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தெரியுங்களா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர். இது வந்து இந்த கம்யூனிகேஷனில் யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோட் கன்வெர்ட்டர்ஸ். கோட் கன்வெர்ட்டர்ஸ்னால் இப்போ நம்ம பார்க்குறோம் கிரே கோட் டு பைனரி, பைனரி டு கிரே கோட், அதே மாதிரி BCD டு பைனரி. ஸோ இந்த மாதிரி கோட் கன்வெர்ட்டர்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்கோடர்ஸ் அண்ட் டீகோடர்ஸ். என்கோடர்ஸ் அண்ட் டீகோடர்ஸ்னால் கூட இது கூட கோட் கன்வெர்ட்டர்ஸ் மாதிரி தான், சாரி கோட் கன்வெர்ட்டர்ஸில் தான் இது கூட வரும். ஓகே, ஸோ என்கோடர் அண்ட் டீகோடர். ஓகே, அதையும் அந்த டாபிக் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பரேட்டர்ஸ். கம்பரேட்டர்ஸ்னால் இப்போது 2 பைனரி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர்ஸில் எது பெருசு எது சின்னது, இப்போது பிளேஸ் த பைனரி நம்பர்ஸ் இல்லை பிளேஸ் த நம்பர்ஸ் இன் அசனிங் ஆர்டர், டிசனிங் ஆர்டர், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரும்போது ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கம்பரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தேவைப்படும். அதே மாதிரி 2 பைனரி நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே கம்பரேட்டர் அப்படின்ற ஒரு மேக்னிடியூட் கம்பரேட்டர் அப்படின்ற ஒரு சர்க்கியூட் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து எரர் டிடெக்டர்ஸ். எரர் டிடெக்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது கூட என்னென்னா இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் நம்ம ரிசீவ் ஆகிட்டு வர டேட்டாவை, ஓகே, ஸோ ஒரு சிஸ்டம் வந்து சென்ட் பண்ணுது டேட்டா, இன்னொரு சிஸ்டம் வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ரிசீவ் ஆகிட்டு வர டேட்டாவை வந்து எரர் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பேரிட்டி செக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் யூஸ் ஆகும். ஸோ பேரிட்டி செக்கிங் பண்ணுற அந்த சர்க்கியூட் பேரிட்டி செக்கர். ஓகே, ஸோ அந்த மாதிரி சர்க்கியூட்ஸை வந்து நம்ம எரர் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் numerous circuits are considered as combination logic circuits. Why? Because they are designed using the basic logic gates as well as the combined logic gates in different combinations. Okay, so that இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்ஸில் நம்ம கொஞ்சம் டிவைசஸை கொஞ்சம் சர்க்கியூட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்க்கணுன்னு முடியாது, அதே ஒரு பெரிய ஒரு லார்ஜ் சப்ஜெக்டாக வரும். ஓகே, கொஞ்சம் சர்க்கியூட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஆடர்ன்ற ஒரு சர்க்கியூட் பார்க்குறோம். ஓகே, அப்புறம் வந்து சப்ட்ராக்டர் அப்படின்ற சர்க்கியூட் பார்க்குறோம். மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டீகோடர், அப்புறம் வந்து கம்பரேட்டர், எரர் டிடெக்டர்ஸ், இந்த மாதிரியான சர்க்கியூட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்ஸில் மெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடர் சர்க்கியூட். ஸோ ஆடர் சர்க்கியூட் அப்படின்னா 2 பைனரி நம்பர்ஸை ஆட் பண்ணணும். That means these are all the combination logic circuits are grouped together and put them into a computer design or a system, digital system. Okay, so digital systemல இதெல்லாம் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் சிஸ்டமில் வைக்கிறப்போ ஓகே எல்லாமே வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸ் தான் அப்படின்றதுனால ஸோ ஆடர் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெசிமல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. ஸோ இட் கேன் ஆட் எ பைனரி நம்பர் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்டில் ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் வந்து ஆடர் சர்க்கியூட். ஸோ
ஸோ ஆட் அ சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் இட் கேன் ஆட் 2 n-bit binary numbers. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு 2 பைனரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணி ரிசல்ட் என்ன அப்படின்றத கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டோட்டல் n-bit பைனரி நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, சிமிலர் சர்க்கியூட்ஸ் அப்படின்னா எதுக்காக அப்படி பார்க்குறப்போ இங்கே இந்த 2 பிட்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட் வேணும். நெக்ஸ்ட் இதிலேருந்து கேரி எதுனா வந்துச்சுன்னா அந்த கேரியை இங்கே வச்சுக்கிட்டா 3 பிட்ஸ் ஆட் பண்ணுற சர்க்கியூட் ஒன்று வேணும். மறுபடியும் இங்கேயும் கேரி வந்து அந்த கேரி இங்கே வரும்போது ஓகே அதையும் ஆட் பண்ணணும், அதாவது 3 பிட்ஸ் ஆட் பண்ணுற சர்க்கியூட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பிட் ஆட் பண்ணுற சர்க்கியூட் வேணும். சிமிலர்லி செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்எஸ்பியில் வந்து 2 பிட் ஆட் பண்ணுற சர்க்கியூட், எல்எஸ்பிக்கு அடுத்து வந்து எல்எஸ்பியிலேருந்து வர கேரியை சேர்த்து ஆட் பண்ணுற தட் இஸ் 3 பிட்ஸ் ஆட் பண்ணுற சர்க்கியூட் அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கியூட், இது ஒரு சர்க்கியூட், இது ஒரு சர்க்கியூட், இப்படி எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் சர்க்கியூட்ஸ்ன்றது வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ 2 பிட் ஆட் பண்ணுற சர்க்கியூட் as well as 3 பிட்ஸ் ஆட் பண்ணுற சர்க்கியூட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2 பிட்ஸ் ஆட் பண்ணுற சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் ஆடர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா the addition is not fulfilled by this circuit, that is semi addition மட்டும்தான் ஆகும். ஓகே, பாதி அடிஷன் மட்டும்தான் ஆகும். ஏன் பாதி அடிஷன் மட்டும் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ஃபுல் ஆடர் அப்படின்னு சொன்னால் 3 பிட்ஸ் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அடிஷன் பிட்வீன் பிட்ஸ் அப்படின்றது வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 3 பிட்ஸ் ஆட் பண்ணுற ஒரு சர்க்கியூட் நம்மளுக்கு தேவைப்படும். பட் இது வந்து 2 பிட்ஸ் தான் ஆட் பண்ணும். அதனால் வந்து இது வந்து செமி ஆடர் இல்லைனா வந்து ஆஃப் ஆடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆஃப் ஆடர்ன்றது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 பிட்ஸை ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற 2 பிட்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2 பிட்ஸ் ஆட் பண்ணுறப்போ அதுக்கான லாஜிக் சர்க்கியூட்ஸ் அடிஷன் ரூல்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 + 0 ஆட் பண்ணுறப்போ 0 வரணும், 0 + 1 ஆட் பண்ணுறப்போ 1 வரணும், 1 + 0 ஆட் பண்ணுறப்போ 1 வரணும், 1 + 1 ஆட் பண்ணால் இதில் சம் 0 கேரி வந்து 1. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் 0 கேரி 0, சம் 1 கேரி 0, சம் 1 கேரி 0 லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்மளுக்கு வந்து இந்த கேஸ்லலாம் வந்து கேரின்றது வந்து 0, இந்த கேஸில் மட்டும் கேரின்றது வந்து 1. ஓகே, ஸோ திஸ் சர்க்கியூட் மஸ்ட் ப்ரொவைட் 2 outputs, they are sum and carry. ஓகே, ஸோ சம் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதுதான் அந்த காம்பினேஷன் 2 பிட்ஸ் காம்பினேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 0 + 0 ஆட் பண்ணுறப்போ சம் 0 கேரி as well as 0. ஓகே, இங்கே கேரி பிட் பக்கத்தில் போட்டுங்கன்னா ஸோ 2 பிட்ஸ் ஆட் பண்ணுறோம், 2 zeros ஆட் பண்ணுறப்போ சம் 0 as well as கேரி இஸ் ஆல்சோ 0. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 1 ஆட் பண்ணுறப்போ சம் 1 கேரி 0. ஓகே, நெக்ஸ்ட் 1 0 ஆட் பண்ணுறப்போ சம் 1 கேரி இஸ் 0. 1 1 ஆட் பண்ணால் சம் 0 கேரி 1. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் 2 அவுட்புட் வரும். ஒன்று வந்து சம் அவுட்புட், இன்னொன்று வந்து கேரி அவுட்புட். ஸோ therefore we have to write the logical expressions for sum as well as carry. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸோ சம் எங்கெல்லாம் 1 வருது, ஸோ இது வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ், தட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஃபார்மில் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இங்கே வந்து சம் எங்கெல்லாம் 1 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1க்கு 1 0க்கு இந்த ரெண்டுத்துக்கு வந்து 1 1 வருது. ஓகே, ஸோ சி இங்கே பார்த்தீங்கன்னா சம் எதில் 1 வருதுன்னா a bar b, ஃபர்ஸ்ட் a bar b. ஓகே, நெக்ஸ்ட் a b bar, a b bar. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து சம்ன்றது வந்து 1 வரும். ஓகே, ஸோ தட் the output expression for sum
is a bar b plus ab bar. It is nothing but the output expression of an XOR gate. Understand? Remember once again. Okay. So what is the output expression for an XOR gate? Is a bar b plus ab bar. Okay. So next, carry. Carry is the output which is logic 1 for only one condition, that is a b, that is a dot b. A dot b is nothing but is the output of an AND gate. Okay, so that if we apply a and b, these two inputs, to an XOR gate, it will provide the sum result. Similarly, if we apply the same inputs a and b to an AND gate, we get the carry output. So that the circuit of an off adder is looking like this. பார்த்தீங்கன்னா, so AB apply பண்ணுறப்போ XOR gate apply பண்ணும்போது அந்த XOR gate sum provide பண்ணும். ஓகே, அதே ஒரு AND gate நம்ம வந்து அப்ளை அந்த சேம் இன்புட்ஸ் அப்ளை பண்ணும்போது it will provide carry output, that is a dot b அப்படின்றத ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த காம்பினேஷன் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ 0 0 கொடுத்தோம்னா XORல 0 0ன்னா 0, ANDல 0 0ன்னா 0. ஸோ output sum 0 as well as carry is also 0. இப்போ 0 1 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் A0 B1 அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுன்னா XOR அதோட அவுட்புட் வந்து 1 வரும், கேரி தட் இஸ் AND கேட் அவுட்புட் வந்து 0 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல் ஆடர். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆஃப் ஆடர் we go for ஃபுல் ஆடர். ஃபுல் ஆடர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிட்ஸ் ஆட் பண்ணுறது சர்க்கியூட். ஸோ 3 பிட்ஸ் ஆட் பண்ணுறப்போ 0 0 0 0 plus 0 plus 0, அதே மாதிரி 0 plus 0 plus 1. ஸோ இந்த 8 காம்பினேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுலேயும் அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் அண்ட் கேரி தான். ஓகே, இங்கே 2 பிட்ஸ் ஆட் பண்ணாலும் 3 பிட்ஸ் ஆட் பண்ணாலும் வரப்போகிறது ரிசல்ட் வந்து சம் அண்ட் கேரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம தனியாக போடுறது பதிலாக இந்த டேபிள்லேயே பார்த்துடலாம். ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 plus 0 0, once again 0 plus 0 0 0, sum 0, carry 0. Understand? Next 0 plus 0 0, once again 0 plus 1 1. So sum 1 carry 0. Next 0 plus 1 1, 1 plus 0 1. So sum is 1, carry is 0. Next 0 plus 1 1, 1 plus 1 1 plus 1 na sum 0, carry 1. So sum 0, carry 1. Similarly, next 1 plus 0 1, 1 plus 0 1. So sum is 1, carry is 0. Okay, next 1 plus 0 1, once again 1 plus 1. Here it is sum 0 and carry 1. Next 1 plus 1, sum 0, carry 1. So sum 0 kuda 0 plus 0. So carry பக்கத்துல வச்சிட்டா 0 already இங்க 0 இருக்கு, 0 plus 0 0. Okay, finally 1 plus 1 0, sum 0, carry 1. Carry 1 நோட் பண்ணிக்கோங்க. 0 0 plus 1 1. So இந்த மாதிரி 8 காம்பினேஷன்ஸ்ல வந்து 3 பிட்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி, ஸோ அதோட அடிஷன் ரிசல்ட், அதாவது சம் எவ்வளோ கேரி எவ்வளோ, ஒவ்வொரு அடிஷனுக்கும் சம் என்ன கேரி என்ன அப்படின்றத பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்படின்ற ஒரு அவுட்புட் வேணும், கேரி அப்படின்ற அவுட்புட் வேணும். தென் we have to analyze the logical expressions for sum as well as carry. ஸோ சம் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஒரு கார்னர் மேப். சிமிலர்லி கேரி அப்படின்றது வந்து எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்றத அதுக்கு ஒரு கார்னர் மேப். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இது வந்து மின் டேர்ம்ஸாக எடுத்துக்கிறோம், இதுவும் மின் டேர்ம்ஸாக தான் எடுத்தோம். மேக்ஸ் டேர்ம்ஸ் இப்போது இதை பற்றி யோசிக்காதீங்க, இப்போ எல்லாமே வந்து நம்ம மின் டேர்ம்ஸில்
மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 1 0 1 0 0 1. ஸோ எந்தெந்த இடத்துல 1 வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம கார்னர் மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ கார்னர் மேப் போடுறப்போ A bar B bar A bar B AB AB bar. ஸோ ரோ சைடு வந்து 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம், காலம் சைடு 1 வேரியபிள் எடுத்துக்கிறோம், பிகாஸ் there are 3 வேரியபிள்ஸ் டோட்டலி. C bar C. சரி, இப்போ சம் வந்து எங்கெங்கெல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ M1 இது வந்து M0 M1 M2 M3 M4 M5 M6 M7. Understand? You can compare the already filled up map. Okay, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இது 1 1 1 1. ஸோ இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுறோம். ஓகே, ஸோ M2 வந்து 1 சாரி M1 1 M2 1 M5 M7. ஓகே, சாரி M4 M7. ஓகே, these are all the ones. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எந்த குரூப்பும் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் திஸ் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் யூஸிங் கார்னர் மேப் இஸ் ஃபெயில்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வேறு எந்த மெத்தடில், அதாவது பூலியன் அல்ஜிப்ராக் ஃபார்மில் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, வேரியபிள்ஸை டிமினிஷ் பண்ண முடியாது. ஓகே, எல்லா வேரியபிள்ஸ் அப்படியே இருக்கும். பட் இது வந்து காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்டில் எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஓகே ஸோ சம் பார்க்குறப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும். இதில் ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்குறப்போ இது பி பார் சி பிசி பார் அப்படின்னு வரப்போ அதை நம்ம எக்ஸ்ஆர் எடுத்துக்கலாம். தட் இஸ் எக்ஸ்ஆர் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ தேர்ஃபோர் இட் வில் பிகம் ஏ பார். ஸோ இட் இஸ் ஏ பார். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து பி எக்ஸ்ஆர் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ காமனாக எடுத்துட்டா, இதில் ஏ காமனாக எடுத்துட்டா பிசி ப்ளஸ் பி பார் சி பார். ஸோ இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்நார். ஸோ எக்ஸ்நாரோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா இதுதான் வரும். தட் இஸ் பி பார் சி பார் ப்ளஸ் பிசி அப்படின்றது வந்து வரும். ஸோ தேர்ஃபோர் பி எக்ஸ்ஆர் சி ஓவர் பார் ஓவர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போது இது ஒரு வேரியபிளாகவும் இது ஒரு வேரியபிளாகவும் ஏ ஒரு வேரியபிளாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ ஏ பார் திஸ் வேரியபிள் ப்ளஸ் ஏ த வேரியபிள் ஓல் பார். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் அகெயின் இன்னொரு எக்ஸ்ஆராக மாறுது. ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பிட்வீன் ஏ அண்ட் திஸ் ஆப்ரேஷன், this variable. Okay, so therefore A XOR B XOR C. So totally there are 2 XOR operations between these 3 variables. Okay, we get. So this is the sum expression we have to design using XOR gates to achieve the sum output. Okay, there are 2 XOR gates we require. Okay, so இது okay. Next on the கேரி பார்க்கணும், கேரி அவுட்புட் பார்க்கணும். ஸோ கேரி அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த கேரி அவுட்புட் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஃபார் கேரி த கார்னர் மேப் ஃபார் கேரி அவுட்புட் இஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் 1 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியில் 3க்கு 1 வருது. தட் இஸ் M3க்கு 1 வருது. நெக்ஸ்ட் M5க்கு 1 வருது. M6 M7. ஓகே, ஸோ பாருங்கள் M0 M1 M2 M3 M4 0 M4க்கு 1 வராது. ஓகே, M5 M6 M7. ஸோ எல்லா இடத்துலையும் 1s வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆக்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆக்டேட் பண்ண முடியாது. ஸோ குவாட் பண்ண முடியுமா பார்த்தா குவாடும் பண்ண முடியாது. ஏன்னா 4 1s இருக்குது, பட் they are not forming the quad. Okay, so therefore we have to move for pairs, grouping pairs. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 1s பண்ணுறோம்,
ஓகே ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்கிறதுனால அதையும் இதையும் பக்கத்தில் இருக்கிற adjacent 1 பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேலேயும் ஒரு 1 இருக்கிறதுனால அதை பண்ணுறோம். ஸோ தேர் ஆர் 3 pairs. ஓகே ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரில் ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் ஃபர்ஸ்ட் பேர் இது ஃபர்ஸ்ட் பேர் எடுத்துக்கிட்டால் ஏபி காமனாக இருக்குது, சி பார் எலிமினேட் ஆகிடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஓகே நெக்ஸ்ட் இந்த பேருக்கு பார்க்குறப்போ ஏ பார் ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ பி காமனாக இருக்குது அண்ட் சி காமனாக இருக்குது, ஸோ பிசி. நெக்ஸ்ட் தேர்ட் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ காமனாக இருக்குது, பி பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சி காமனாக இருக்குது, ஸோ தேர்ஃபோர் ஏசி. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் கேரியோட ஃபைனல் அவுட்புட். இதை அப்படியே வச்சுட்டு ஒரு லாஜிக் சர்க்யூட் போட்டோம்னா ஸோ அந்த லாஜிக் சர்க்யூட் வந்து சம் அவுட்புட்டும் கொடுக்கணும் ஆஸ் வெல் அஸ் கேரி அவுட்புட்டும் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் த ஃபுல் ஆடர். ஸோ அந்த சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்க்யூட். ஓகே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சம் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்ஆர் கேட் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏபி கொடுத்தா அதோட அவுட்புட் வந்து ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் அதை இன்னொரு எக்ஸ்ஆருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், செகண்ட் எக்ஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறோம். அந்த செகண்ட் எக்ஸ்ஆரில் இன்னொரு இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ தேர்ஃபோர் ஃபைனல் அவுட்புட் சம் அவுட்புட் இஸ் ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி இஸ் த ஃபைனல் அவுட்புட் we require. Okay, as per the logic expression. Okay, next, what is the circuit for? Circuit design for carry output means the carry output should be the following expression, that is AB plus BC plus AC. So there are 3 AND gates are required, 1 AND gate, 2, 3. So 2 AND gates are required, so that we are drawing 3 2 input AND gates. One is multiplicating A and B, second is multiplying B and C, third AND gate is multiplying A and C. So which are driven from the 3 inputs. Okay, so first AND gate is driven from A and B, second AND gate is driven from B and C, third AND gate is from C and A, that is A and C. So once again finally we are ORed together. These are all 3 inputs ORed together to form the carry output. Okay, so இப்படி வந்து நம்ம இந்த full adder வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். the same time full adder design இந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு மாதிரி கூட டிசைன் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே இருக்கிற அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனை இதை வந்து ரீமாடிஃபை பண்ணுறோம், ரீடிசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரீடிசைன் பண்ணுறப்போ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படியே எடுத்துக்கோங்க, சி இங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்குது. ஸோ சி காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள் சி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஏபி ப்ளஸ் சி, இங்கே ஏ கூட பியும் பி கூட ஏவும் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் இஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி பார் அது 1 ஆகிடும். ஸோ தட் இங்கே ஏன்றது மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பி ஏ ப்ளஸ் ஏ பார். ஓகே, ஸோ இதுவும் 1 ஆகிடும். அந்த 1 கூட பி மல்டிப்ளை பண்ணால் பி தான் கிடைக்கும். இப்போது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ ஏபி ப்ளஸ் ஏபி பார் plus AB plus A bar B அப்படின்றது கிடைக்கும். இதிலேருந்து ஏபி 2 டைம்ஸ் வருது, 2 டைம்ஸ் வந்தால் அது 1 டைம் எழுதிக்கணும் நம்ம. ஓகே, அக்கார்டிங் டு ஐடெம்போர்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஏபி இங்கே எடுத்துக்கிறோம். இது வந்து ஏபி பார் அண்ட் ஏ பார் பி அப்படின்றது கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஏபிசி இது கூட மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்துருங்க, மற்றதுக்கு ப்ராக்கெட் போடுங்க. தட் இஸ் சி ஆஃப் ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படின்னு சொன்னால் என்ன வரும், ஏஎக்ஸ்ஆர் பி அப்படின்றது கிடைக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படின்னு பார்க்குறப்போ ஏஎக்ஸ்ஆர் பி அப்படின்றது கிடைக்குது. செகண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் ஏபிசி அப்படின்னு பார்க்குறப்போ
ஏபி காமனாக எடுக்கிறப்ப இங்கே 1 இருக்குது, இங்கே சி இருக்குது. we know that 1 கூட எது ஆர் பண்ணாலும் 1 தான் வரும் ரிசல்ட். ஓகே, ஸோ நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 ப்ளஸ் அப்படின்ட்டு என்ன எக்ஸ்பிரஸ் இருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட் 1 தான். ஸோ இது வந்து 1 ஆகிடும். ஸோ தட் ஏபி இது 1 ப்ளஸ் சி இன்ட்டு ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ ஏபி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ எக்ஸ்ஆர் பி இஸ் த கேரி ரீமாடிஃபைடு கேரி அவுட்புட். எதுக்காக ரீமாடிஃபைடு கேரி அவுட்புட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆஃப் ஆடர் வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் ஆடர் டிசைன் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரியான அவுட்புட்டை வரைக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆடருக்கும் இந்த ஃபுல் ஆடர் சர்க்கியூட்க்கும் அந்த டிசைன்ன்றது வந்து வேரியபிளாக இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த சம் அவுட்புட்டும் இந்த கேரி அவுட்புட்டும் இப்போ ரீமாடிஃபைட் பண்ண அந்த கேரி அவுட்புட்டும் வந்து நம்ம வச்சுட்டோம்னா 2 ஆஃப் ஆடர் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் ஆடர் டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு. ஓகே, ஸோ இப்போது ரீமாடிஃபைடு அந்த ஃபுல் ஆடர் சர்க்கியூட் அப்படின்றது பார்க்குறப்போ இந்த மாதிரி இருக்கும். அதாவது இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 ஆஃப் ஆடர்ஸ். இது மாடல் சர்க்கியூட். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆடருக்கு வந்து ஏபி அப்ளை பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கேரி ஒரு ஆர் கேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். ஓகே, சம் இது வந்து கேரி 1, இது வந்து சம் 1, இங்கே வந்து கேரி 2, சம் 2. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ கேரி 1 வந்து டைரெக்டாக ஆர் கேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். சம் 1 ஆஃப் ஆடர் 2க்கு ஒரு இன்புட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஆஃப் ஆடர்னா 2 இன்புட் 2 அவுட்புட் இல்லையா? ஸோ செகண்ட் ஆஃப் ஆடரில் 2 இன்புட்ஸில் ஒரு இன்புட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஆடரோட சம் அவுட்புட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரெண்டாவது இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆடர் 2க்கு செகண்ட் இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ சி அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஆடரோட செகண்ட் ஆஃப் ஆடரோட அவுட்புட் கேரி C2 வந்து அதுவும் இதுக்கு முன்னாடி ஆர் கேட்டில் C1 ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது ஸோ C1 ப்ளஸ் C2, C1 ஆர் C2. இங்கே வந்து சம் 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சம் ப்ளஸ் அதான் XOR C. ஓகே, ஸோ ஃபைனல் அவுட்புட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அதோட சர்க்கியூட் டயக்ராம் பார்க்குறப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அண்டு கேட் வந்து கேரி 1 ப்ரொவைட் பண்ணும். கேரி 1ன்றது வந்து ஏபி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரின்றது பார்த்தீங்கன்னா C1 ப்ளஸ் C2 இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இங்கே C1ன்றது வந்து ஏபி. நெக்ஸ்ட் C2 அப்படின்றது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆஃப் ஆடரில் சம் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, S1. ஸோ S1 நம்ம வந்து செகண்ட் ஆஃப் ஆடருக்கு கொடுக்குறோம். அந்த ஆஃப் ஆடரில் பார்த்தீங்கன்னா அதில் வர கேரி தட் இஸ் அண்டிகேட் 2 வந்து செகண்ட் ஆஃப் ஆடரோட கேரியை கொடுக்கும் நம்மளுக்கு. அதுதான் வந்து C2. அந்த C2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆடரோட சம் டாட் சி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆடரோட சம் A plus A XOR B dot C. ஓகே, that is C2. ஸோ C1 AB, C2 வந்து பார்த்தீங்கன்னா C dot A XOR B, C dot A XOR B அப்படின்றது வந்து C2. ஓகே, இப்போ ஃபைனல் கேரி என்னன்னு பார்த்தீங்கன்னா C1 plus C2. ஒரு C1 A dot B plus ஓகே C dot A plus A XOR B அப்படின்றது தான் ஃபைனல் கேரி. That is we want to gather at the output. Okay, so next on the sum பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சம் XOR 2 தான் வந்து ஃபைனல் சம்மை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ XOR 2க்கு என்னென்ன இன்புட் கொடுக்குறோம், A XOR B அந்த இன்புட்டும் சியும் கொடுக்குறோம். ஸோ தட் ஃபைனலி யூ கெட் A XOR B ஒரு இன்புட் XOR C அப்படின்றது ஃபைனல் அவுட்புட்டாக ஃபைனல் சம் அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஆடர் அண்ட் சப்ட்ராக்டர் அந்த கான்செப்டில் வந்து நம்ம வந்து
ஆடர் ஆஃப் ஆடர் பார்த்தாச்சு, ஃபுல் ஆடர் பார்த்தாச்சு. அதாவது 2 பிட்ஸ் ஆட் பண்ணால் அது வந்து ஆஃப் ஆடர், அதே மாதிரி 3 பிட்ஸ் ஆட் பண்ணால் அது வந்து ஃபுல் ஆடர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we go for off subtractor and full subtractor. That means subtractor circuits. That is 2 பிட்ஸ் வந்து, அதாவது ஒரு பிட்லேருந்து இன்னொரு பிட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் அது வந்து ஆஃப் சப்ட்ராக்டர். சப்ட்ராக்ஷன் பிட்வீன் 3 சப்ட்ராக்ஷன் அமாங் 3 பிட்ஸ் அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணால் அது வந்து ஃபுல் சப்ட்ராக்டர் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஏன் 3 பிட்ஸ்க்கு நடுவில் அந்த சப்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let us see the off subtractor. Off subtractor means it is a subtraction operation performing between 2 binary bits. Okay, so 2 binary bits நடுவுல subtraction நடக்கிறப்போ first 0 minus 0 அப்படின்னு சொன்னால் இங்கே சப்ட்ராக்ஷனில் வந்து ரிசல்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரிசல்ட் வரும். தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒன்று, பாரோ ஒன்று. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து அந்த 2 பிட்டுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, தட் மீன்ஸ் மேலே இருக்கிற அந்த மினியூஎண்ட். ஓகே, அந்த மினியூஎண்ட்லேருந்து சப்ட்ராஹேண்டை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதை டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம பக்கத்து எலிமெண்ட்லேருந்து பாரோ வாங்கிப்போம். ஓகே, ஸோ அந்த பாரோ பக்கத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம பாரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும் ஆஸ் பாரோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 minus 0 is 0. ஓகே, ஸோ therefore இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் கண்டிஷன் வந்து 0 minus 1. 0 minus 1 ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆகாது. இந்த டைமில் தான் நம்ம வந்து பக்கத்தில் இருந்து ஒரு பாரோ எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாரோ எடுத்துக்கிறதுனால தட் பாரோ ஷுட் பி இண்டிகேட்டட் லைக் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு அந்த பாரோன்றது வந்து எஃபெக்டை காட்டும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் பைனரி பிட்ஸ் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாரோவோட எஃபெக்ட் அதில் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து ஃபுல் சப்ட்ராக்டரில் நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 0 minus 1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வராது. ஸோ we are taking the borrow. ஸோ பாரோ எடுத்துக்கிட்டால் பாரோ 1 அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது 10. 10 மீன்ஸ் இன் பைனரி 10 is nothing but 2. ஓகே, it is not 10. ஓகே, ஸோ 2லேருந்து 1 போச்சுன்னா ஓகே 1ன்றது வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். So that the difference is 1. Since we are taking borrow from the next step, so we have to indicate that borrow. Okay, so இதில் வந்து borrow இருக்கும், difference இருக்கும். Next, இங்கே பார்த்தீங்கன்னா third condition 1லேருந்து 0 போச்சுன்னா 1. Okay, similarly 1 minus 1 is equal to 0. ஸோ இங்கெல்லாம் வந்து borrow வராது. இந்த கண்டிஷன்லேயும் borrow 0 தான், இதுலேயும் 0 தான், இதுலேயும் 0 தான். பட் in this condition only we are getting the borrow output. Okay, சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரூத் டேபிள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரூத் டேபிள் இப்படி தான் இருக்கும். A and B are the 2 inputs, that is A is minuend and B is the subtrahend. ஓகே, ஸோ இப்போது ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வருது. ஸோ 0 minus 0 difference 0, borrow also 0. Okay, next 0 minus 1. 0 minus 1 வரப்போ it is the condition. Okay, so இங்கே வந்து difference 1 வருது, borrow 1 வருது. So we are putting difference as 1, borrow as well as it is also 1. Okay, next 1 minus 0. Difference is 1, borrow 0. 1 minus 0. இங்கே 1 minus 1 apply பண்ணுறப்போ result difference 0, borrow is also 0. So these are the conditions to satisfy the off subtractor operation. Okay, next difference. So difference க்கு என்னென்ன இடத்துல 1 வருதோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதுகிறப்போ பாருங்கள் a bar b plus ab bar, a bar b plus a b bar. ஸோ இது வந்து நதிங் பட் இந்த எக்ஸார் கேட் எக்ஸார் ரிசல்ட்டே கொடுக்கறதுனால
இங்கே டிஃப்ரென்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா XOR தான். ஸோ தட் we are using XOR gate for producing the difference. ஸோ இங்கே ஆஃப் ஆடரில் கூட நம்ம பார்க்குறப்போ சம்மையும் அதுதான் ப்ரொவைட் பண்ணுது. XOR கேட் தான் சம் அவுட்புட்டையும் கொடுக்குது. அதே XOR கேட் தான் இங்கே டிஃப்ரெண்ட் அவுட்புட்டையும் கொடுக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி நம்ம ஆஃப் ஆடர் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சம் அவுட்புட்டும் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் அவுட்புட்டும் ரெண்டும் ஒன்று தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் we are using XOR gate for the difference output to produce the different output. Okay, next borrowன்றது வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனில் வந்திருக்குன்னா A bar B அந்த கண்டிஷனில் borrow வந்திருக்கு. ஸோ தட் A bar B. ஓகே, ஸோ இப்போது A bar B இப்போது டிஃப்ரென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ஒரு XOR கேட்டுக்கு இந்த AB அப்ளை பண்ணால் இட் கேன் ப்ரொடியூஸ் டிஃப்ரென்ஸ் அவுட்புட். அப்புறம் பாரோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த பாரோ கண்டிஷன் இஸ் A bar B. ஓகே, ஸோ A bar Bனா ஏலேருந்து ஒரு இன்புட் எடுத்து அதை நாட் கேட்க்கு அப்ளை பண்ணி we are getting A bar here and B is directly applied to this AND gate, so that we get the output as A bar B is the borrow output of an off subtractor. So this is the working of off subtractor. Okay, next we go for full subtractor like this. In similar way we are going to analyze the full subtractor also. So full subtractor means since here we are taking borrow, this borrow will affect the next step of subtraction. That means if these are the two numbers, 2 bits, we have to subtract okay, it is a 2-bit subtraction, 2-bit binary number subtraction. The first number is 10 and second number is 11. By subtracting the 11 from 10, we are getting the conditions, output. 0 minus 1 is producing the output as 1 according to this condition. Okay, this first step of operation is producing borrow. That borrow should be subtracted from the result of this subtraction. Okay, so இந்த ரெண்டு நம்பரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி வந்த ரிசல்ட் கூட பாரோவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். Why? Because borrow is given to the previous step. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற இந்த ஒன்லேருந்து இந்த ஒன்னை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் ஒரு ரிசல்ட் வரும். ஓகே, அந்த ரிசல்ட்லேருந்து ஒன்ஸ் அகெயின் இந்த பாரோ கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். Understand? So that we are performing the subtraction operation between 3 binary bits. That kind of circuit is called full subtractor. Okay, so 3 binary bits நடுவில் நடக்கிற இந்த subtraction operation நம்ம வந்து full subtraction operation அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ 3 binary bits அப்படின்னு சொன்னால் it can create 8 combination of inputs. Okay, so A, B, C are the 3 inputs. First of all, we have to subtract B from A. It can produce a result. So, thus from that result, we have to subtract C to produce the final output. Understand? So, this is the final output operation. So, இப்போ பார்த்தீங்கன்னா 0 இருந்து 0 போச்சுன்னா, okay, it produces 0. Okay. Once again this 0, from this 0 it should be subtracted. Okay, the C should be subtracted. Okay, so இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 0 இருந்து 0 போச்சுன்னா 0 ப்ரொடியூஸ் ஆகும். அந்த 0 இருந்து C வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். Okay, once again 0 minus 0, it is also producing the difference 0, borrow as 0. Next 0 minus 0 is producing 0. Once again 0 minus 1,
0 minus 1 means difference is 1, borrow is 1. So that we are writing difference is 1, borrow is also 1. Next, once again, 0 minus 1, it is already produces borrow and difference is 1. Once again, the 1 minus 0. So it produces 1 once again. Like this, all the 8 combinations can be analyzed. Understand? So therefore, difference output is looking like this and borrow output is looking like that. So now we have to simplify the expressions for difference as well as borrow. Okay. So to simplify the outputs, we have to use corner map. So this is the map according to the difference output. So wherever the ones we are getting in the difference output, we are putting into that map, and therefore we are bubbling that is encircling the ones. Okay. So in the இடத்துல பாத்தீங்கன்னா, we cannot create any octet, any quad as well as any pair. So எந்த ஒரு என்சர்க்கிளுமே வராது. அதனால தான் நம்ம என்ன எழுதிக்கணும், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இந்த கார்னர் மேப்பில் வந்து நம்ம எந்த ஒரு ஆக்டட்டையும் குவாடையும் பேரையும் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ that products should be written as they are. Okay. ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும். ஸோ பார்த்தீங்கன்னா A bar B bar C, it is 1. Okay. இது A bar B bar C. Next A bar B C bar. Next A bar B C. Next A B C. Like this. Understand? ஸோ அப்படியே எழுதிட்டு இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து A bar காமனாக எடுக்கிறோம். ஸோ we are getting B bar C plus B C bar. It is nothing but B XOR C. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A காமனாக எடுக்கிறப்போ BC plus B bar C bar. ஓகே. ஸோ BC plus B bar C bar is nothing but XNOR output. ஸோ XNOR output between B and C. ஸோ B XNOR C. அதாவது XRக்கு வந்து பார் போட்டோம்னா அதுதான் வந்து XNOR அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ தேர்ஃபோர் இது வந்து ஒன்ஸ் அகெயின் A bar B plus A B bar அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம A XOR B என்ற மாதிரி எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ A XOR B. B is nothing but B plus B XOR C once again. So finally we get the difference output as follows. Okay, so this is the difference output. Next we go for borrow output. So borrow output same the corner mapல வந்து இந்த borrow outputல எங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து 1 வருதோ அந்தந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து மேப் பண்ணுறப்போ நம்மளுக்கு 1, அதாவது M1 1 வரும். நெக்ஸ்ட் M2 M3 M1 M2 M3 ஃபைனலி M7. ஸோ M7 it is. ஓகே. ஸோ இது வந்து நம்ம 3 பேர்ஸாக பண்ணிக்கிறோம். அந்த 3 பேர்ஸ் வந்து என்னென்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேர் வந்து A bar C ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த பேர் வந்து A bar B ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா BC ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ லைக் திஸ். இப்போது டிஃப்ரென்ஸ் வந்தாச்சு, பாரோ வந்தாச்சு. இதுக்கு சர்க்கியூட் போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கியூட். ஓகே. இதை வந்து நம்ம வந்து ரீமாடல் பண்ணி ரீமாடிஃபை பண்ணி நம்ம வந்து இன்னொரு டைப் ஆஃப் சர்க்கியூட் போடுறோம். எப்படி ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டை வந்து 2 ஆஃப் ஆடரில் வந்து மிக்ஸ் பண்ணி கேஸ்கேடிங் ஆஃப் 2 ஆஃப் ஆடர் அப்படின்ற டைப்பில் போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ரீமாடிஃபை பண்ணுறப்போ, அதாவது பாரோ அவுட்புட்டை வந்து நம்ம ரீமாடிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து
டூ ஆஃப் சப்ட்ராக்டர் கேஸ்கேட் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் சப்ட்ராக்டர் கிடைக்கிற மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இப்போ இதுக்கே வந்து நம்ம அவுட்புட் போட்டுடலாம், சர்க்யூட் டிசைன் பண்ணிடலாம். இந்த டிஃப்ரென்ஸ் அவுட்புட்டையும் இந்த பாரோ அவுட்புட்டையும் வச்சுட்டு நம்ம வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணிடலாம். பட் this borrow output can be remodified to produce the full subtractor circuit as the cascading of two off subtractors. Understand? So அதனால அது வந்து remodify பண்றோம். இது simplification கிடையாது, ஆக்சுவலா remodification. ஓகே, ஸோ சரி, இப்போ ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are getting the difference A XOR B XOR C and borrow as A bar C plus A bar B plus BC like this. So அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணுறப்போ பாருங்க, இந்த ரெண்டும் XOR 1க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ஏவும் பியும் XOR 1க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தட் we are producing A XOR B. In this place it is once again applied to XOR gate 2 along with the C input, so that finally we get the difference as A XOR B XOR C. And borrow is the combination of, sir, get out. Okay, borrow is the the Boolean expression is A bar C plus A bar B plus BC like that. So இங்க இந்த AND கேட்க்கு வந்து A bar B apply பண்றோம், so that it is producing A bar B. The AND gate 2 is producing A bar C, AND gate 3 is producing BC, so that these three outputs of three AND gates are clubbed together and applied to the OR gate to produce the sum of product equation which is belongs to borrow. Okay, so இந்த மாதிரி நம்ம சர்க்யூட்டை டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த ரிசல்ட்டை பாரோவோட ரிசல்ட்டை வந்து நம்ம ரீமாடிஃபை பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் it may be looking like the cascading of two off subtractor. ஸோ அது எப்படின்றது நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த பாரோ வந்து நம்ம ரீமாடிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு பாரோ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A bar B plus C into A XNOR B. XNORனா XOR பார் போட்டால் XNOR அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாரோ எக்ஸ்பிரஷனையும் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பிரஷனையும் வச்சுட்டு நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது இது வந்து ஒரு கேஸ்கேடிங் ஆஃப் டூ ஆஃப் சப்ட்ராக்டர் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஓகே, அந்த சர்க்யூட் தான் இது. ஓகே, ஒரு ஆஃப் சப்ட்ராக்டர் சர்க்யூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஆஃப் சப்ட்ராக்டர் 1. இந்த ரெண்டு கேட்டும் வந்து சேர்ந்து ஆஃப் சப்ட்ராக்டர் 2 ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ 3 இது நாட் கேட் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆஃப் சப்ட்ராக்டர் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் வந்து A பார் B, டிஃப்ரென்ஸ் வந்து A XOR B, பாரோ வந்து A பார் B. ஓகே, ஸோ that are producing by off subtractor 1. Okay, the difference of first off subtractor is once again fed into the second off subtractor, so that we are getting the borrow 2 of off subtractor 2 as A XOR B whole bar, that means A XNOR B into C. Okay, so first difference என்னன்னு பார்த்தீங்கன்னா A bar B. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆர்க்கு அனுப்புகிறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A bar B plus A XNOR B dot C like this. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும் as the total difference, total borrow. Understand? ஸோ இங்கே வந்து ஃபைனல் பாரோன்றதும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும்.
ஸோ இந்த ஃபைனல் பாரோ எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a bar b plus a XNOR b dot c இந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the first difference, this is the final difference. ஸோ ஆஃப் சப்ட்ராக்டர் 1ல வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் 1ன்றது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஒன் ஆஃப் த இன்புட் ஆஃப் XOR கேட் 2 அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அது கூட along with that input we are applying C also. So the final output is produced by this XOR gate as A XOR B XOR C, so that finally we get the difference. Okay, next பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மாடல் சர்க்யூட்ல எப்படி போடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆஃப் சப்ட்ராக்டர் 1. Okay, it is producing borrow 1 and difference 1. So borrow 1 is directly applied to OR gate, so that we are applying the borrow 1 to OR gate. The difference 1 is A XOR B is applied to off subtractor 2. Okay, along with C, so that it is producing borrow 2 difference 2. Difference 2 is the final difference, so that we are writing the difference as A XOR B XOR C. The borrow 2 is once again fed to OR gate along with borrow 1. So it is producing borrow 1 plus borrow 2, that is nothing but A bar B plus A XOR B dot C. I mean the result of the number produced பண்ணுது. So that finally we achieve the full subtractor circuit using the cascade of 2 off subtractors. Okay, so next parallel binary adder. அதாவது adder circuit இப்போ off adder full adder அதே மாதிரி ஆஃப் சப்ட்ராக்டர் ஃபுல் சப்ட்ராக்டர் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து சிங்கிள் பிட்ஸ் ஹேண்டில் பண்ணுற டிவைசஸ் சர்க்யூட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ we can use the cascading of those circuits to produce to add or subtract n bit binary numbers. ஸோ இப்போ parallel binary adder அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த மாதிரியான ஒரு சர்க்யூட் தான், அதாவது n bit binary numbers ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சர்க்யூட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இது ஒரு 4 பிட் பைனரி நம்பர், இது இன்னொரு 4 பிட் நம்பர் பைனரி நம்பர். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி கிடைக்குது. இது வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் மென்ஷன் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1011 அப்படின்னு சொன்னால் அது வந்து 11, 1101 அப்படின்னு சொன்னால் அது வந்து 13. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 24 அப்படின்றது கிடைக்கும். 24 எப்படி வருது அப்படின்றது நம்ம இங்கே பார்க்குறோம். 11 ஆட் பண்ணால் சம் 0 carry 1. So this carry is forwarded to next step of addition. Okay, so this 1 is once again added to this 1 and finally added to this 0. So it is producing 0 once again carry. So 2 ones add பண்ண நம்ம வந்து carry வந்து 1 வரும், சம் வந்து 0 வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே 2 ones ஆட் பண்ணுறப்போ இங்கே 0, இது ஆட் பண்ணாலும் 1 தான், பண்ணலாம் 1 தான். ஸோ 2 ones ஆட் பண்ணுறப்போ சம் 0 carry 1. That carry is forwarded to next step. So 1 plus 0 once again 1 plus 0 is producing 1. That 1 is added to next one. So therefore 1 plus 1 is once again creating 0 sum and carry as 1. Okay, so இங்க 3 ones add பண்றப்போ 3 ones add பண்ணா நம்மளுக்கு வந்து தெரியும் result sum வந்து 1, carry is also 1. Okay, so in this case we are writing manually this addition operation. Okay, so now we have to apply these two inputs of binary numbers. That is, this number is assigned A and this number is assigned B as variable names. Okay, so இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால்
இப்போது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிட், இது A0 A0 A1 A2 A3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து B0 B1 B2 B3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்து நம்ம வந்து இந்த நம்பர்ஸை வந்து ஒரு சர்க்கியூட்க்கு இன்புட்டாக கொடுக்குறப்போ அந்த சர்க்கியூட் இந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ 2 பிட்ஸ் ஆட் பண்ணணும், தட் இஸ் A0 B0 ஆட் பண்ணணும். ஸோ 2 பிட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது, ஆஃப் ஆடர். ஓகே, ஸோ அந்த ஆஃப் ஆடர் என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ரொடியூஸ் பண்ணும், கேரியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேரியை நெக்ஸ்ட்டு ஃபுல் ஆடருக்கு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரி இங்கே இந்த ரிசல்ட்டில் வர கேரியை நம்ம இந்த ரிசல்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் ஃபார்வர்டட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆப்ரேஷன், அடிஷன் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேரியோட சேர்த்து 3 பிட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கியூட் வேணும். ஓகே, that circuit is full adder. Okay, next அந்த full adder கூட sum carry produce பண்ணும். sum வந்து இங்க represent பண்றோம், carry once again is forwarded to next step. So இந்த ஸ்டெப்ல மட்டும் ஆஃப் ஆடர் தேவை, மற்றதெல்லாம் வந்து 3 பிட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆடர் தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சர்க்கியூட் இங்கே பார்க்குறோம். இது வந்து மாடல் சர்க்கியூட் தான், டீப் கிடையாது. ஓகே, here to add the LSBs of 2 numbers. Okay, A ஓட LSBயும் B ஓட LSBயும் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ they are called A0 B0. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப் ஆடர் தேவைப்படும். ஆஃப் ஆடர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சம் S0ன்றது வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். A0 B0 ஆட் பண்ணும்போது S0ன்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் இதில் கேரி 0 கூட ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேரி 0 வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடருக்கு. ஸோ ஃபுல் ஆடர் 1 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 B1 பார்த்தீங்கன்னா இது A1 B1 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுது அலாங் வித் த கேரி ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஸ்டெப். ஓகே, ஸோ கேரி ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஸ்டெப். ஸோ அந்த கேரி வந்து சியாக எடுத்துக்கிறோம், சி இன்புட்டாக எடுத்துக்கிறோம். You know that full adderல வந்து 3 இன்புட் இருக்கும் இல்லையா, A, B, C 3 இன்புட்ஸ் இருக்கும். It can produce sum and carry output. ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து இந்த கேரி ப்ரீவியஸில் வந்த இந்த கேரி வந்து நம்ம C1 அப்ளை பண்ணுறோம், C1க்கு அப்ளை பண்ணுறோம், அதான் C இன்புட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். இது வந்து A1 B1 ஆட் பண்ண ஒன்ஸ் அகெயின் S1ன்றது வந்து சம்மை ப்ரொடியூஸ் ஆகும், இந்த கேரி 1ன்றது வந்து கேரியை ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கேரி ஒன்ஸ் அகெயின் ஃபார்வர்டு டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அடிஷன். லைக் திஸ் நம்ம வந்து எத்தனை பிட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அத்தனை ஃபுல் ஆடர்ஸ் வந்து நம்ம அங்கே கேஸ்கேட் பண்ணிகிட்டே போகணும். அண்டர்ஸ்டாண்ட், அப் டு MSB. ஸோ இது வந்து 4 பிட் பேரலல் பைனரி ஆடர். 4 பிட் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக வர கேரியை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், அதாவது இந்த ரிசல்ட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி இந்த கேரி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் இல்லையா, ஸோ அந்த கேரி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லாததுனால நம்ம அந்த ரிசல்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த கேரி வந்து நம்ம ரிசல்ட்லேயே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரி, ஸோ இதுதான் வந்து இந்த பேரலல் பைனரி ஆடர் சர்க்கியூட். ஓகே, ஒன்ஸ் அகெயின் இந்த ஆஃப் ஆடர்னா உள்ள வந்து ஒரு AND கேட் இருக்கும், ஒரு XOR கேட் இருக்கும். ஃபுல் ஆடர் அப்படின்னு சொன்னால் 2 AND கேட், 2 XOR கேட், ஒரு OR கேட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி அதை வந்து பிளாக்காக போட்டிருக்கும், அதை வந்து ஃபுல்லாக போடணும்னா இது ஒரு பெரிய சர்க்கியூட்டாக போகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு பிளாக்காக போட்டிருக்கும். நெக்ஸ்ட், இப்போது இங்கே ஆஃப் ஆடர் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொன்னால் அது நாட் கம்பல்சரி. இது கூட ஃபுல் ஆடராக எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் ஆடராக எடுத்துக்கிட்டால் இங்கே ஒரு சி இன்புட், இதுக்கு வந்து சி இன்புட் கொடுக்கணும் இல்லையா, அந்த சி இன்புட் ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். ஓகே, இஃப் இட் இஸ் த எல்எஸ்பி, அதாவது A0 B0 எல்எஸ்பியாக இருக்கிறப்போ ப்ரீவியஸ்லேருந்து கேரி வராது. ஓகே, ஸோ இப்போது இந்த கேரி வந்து எதுக்குடானா, அதாவது சி இன்புட் வந்து எதுடானா
இங்கே இன்னொரு parallel binary adder, ப்ரீவியஸாக இன்னொரு parallel binary adder நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஓகே அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபைனல் கேரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரி வந்து இந்த சி இன்புட்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது 4-bit parallel binary adder. இதே மாதிரி 4-bit parallel binary adder இருக்கிறப்போ அந்த 4-bit parallel binary adderல லாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிற கேரி இஸ் given to this full adder circuit. Okay, to produce an 8-bit parallel binary adder. Understand? So இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சர்க்யூட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஃபுல் ஆடர்ஸ் வந்து கேஸ்கேட் பண்ணிகிட்டே போகிறப்போ n-bit பைனரி நம்பர் அடிஷனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகே சரி, இப்போது இந்த சர்க்யூட் நம்மளா டிசைன் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் நாட் நெசசரி. இது வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து ஐசி ஃபார்மில் கிடைக்கும். Okay, what is that IC number is IC 7483. Okay, so இந்த மாதிரி 7483 அப்படின்ற அந்த ஐசி வந்து என்னென்னா எல்லாம் வந்து 4 ஃபுல் ஆடர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே அந்த 4 ஃபுல் ஆடர்ஸ் வந்து 3 பிட்ஸ் ஆட் பண்ணுறப்போ ப்ரீவியஸ்லி வர கேரியும் சேர்த்து ஆட் பண்ணோம் வர எல்எஸ்பியில். ஓகே, ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம வந்து எதுவும் கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் இந்த பிட்டு நம்ம வந்து 0 கொடுத்துடணும். ஓகே, அந்த ஐசியை நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ தட் பிட் வில் பி given to ground, that is nothing but 0. ஓகே, ஸோ 0 கொடுத்துட்டா அது வந்து ப்ரீவியஸ் அவுட்புட் இல்லை அப்படின்றது அர்த்தம். தட் இஸ் கேரி ஃபார்வர்டு இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ தட் we can achieve the 4-bit parallel binary adder using that IC. ஸோ அந்த ஐசி ஃபார்மேட் எப்படி இருக்கும், அந்த ஐசி பின் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த பின் டயக்ராம் பார்க்குறப்போ பின் டயக்ராமில் மாடல் டயக்ராம். ஸோ இப்போது ஐசி 74483 இதில் வந்து பார்த்தீங்கன்னா A0, A1, A2, A3, that is A அப்படின்றது பைனரி 4-bit binary number. Here it is the 4-bit another 4-bit binary number that is represented as B. By adding both of them, the IC will produce the sum outputs as S0, S1, S2 and S3. So இங்க பார்த்தீங்கன்னா carry from previous அப்படின்றது வந்து என்னன்னா இங்கே இன்னொரு ஐசி இதே மாதிரி இன்னொரு ஐசியை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஐசியில் இருக்கிற லாஸ்ட் கேரி. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஐசியில் இன்னொரு பார்த்தீங்களா கேரி டு நெக்ஸ்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போது இந்த கேரி டு நெக்ஸ்ட்ன்றது வந்து அடுத்த ஐசி அதாவது பேக் நெக்ஸ்ட் வர ஐசி கூட கேரி ஃப்ரம் ப்ரீவியஸ் அந்த பின் வந்து கனெக்ட் பண்ணிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஐசி இருக்குது 7483 ஐசி இருக்குன்னா இங்கே வந்து இதுலேருந்து வர அந்த கேரி டு நெக்ஸ்ட் பின் வந்து கேரி டு நெக்ஸ்ட் இந்த பின் வந்து இது கூட கனெக்ட் ஆகும். இது வந்து என்னன்னா கேரி ஃப்ரம் ப்ரீவியஸ் இல்லையா. இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேரி ஃப்ரம் ப்ரீவியஸ், இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இது கேரி ஃப்ரம் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அந்த கேரி டு நெக்ஸ்ட் அந்த பின் வந்து இது கேரி பின் ஃப்ரம் ப்ரீவியஸ் அப்படின்ற அந்த பின் கூட கனெக்ட் பண்ணுறப்போ we can achieve 8-bit parallel binary number addition. ஓகே, அப்புறம் ஓகே இன்னொரு ஐசி கனெக்ட் பண்ணுறப்போ 12-bit அடிஷன் அச்சீவ் பண்ணலாம். இன்னொரு ஐசி கனெக்ட் பண்ணுறப்போ 16-bit. ஸோ இந்த மாதிரி எத்தனை பிட் அடிஷன் வேணாலும் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் பை கேஸ்கேடிங் these ICs. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை வந்து parallel binary adder. இந்த ஆடர் சர்க்கியூட்டை வச்சுட்டு நம்ம ரிமைனிங் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சப்ட்ராக்டர் சர்க்கியூட்டும் செப்பரேட்டாக இருக்கும், அதே மாதிரி டிவைடர் மல்டிப்ளிகேட்டர் சர்க்கியூட்ஸும் வந்து செப்பரேட்டாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போது இந்த parallel binary adder அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே.